மே 18வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். முதலாவது இந்திய திரைப்படம் சிறிபந்தாலிக் மும்பையில் வெளியிடப்பட்டது 1912. மிச்சிகனில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பெரும்பாலும் குழந்தைகள் அடங்கிய 45 பேர் கொல்லப்பட்டனர் 1927. அப்பல்லோ 10 விண்ணுக்கு ஏவப்பட்டது 1969. சோவியத் ஒன்றியத்தின் ஏரோபுளோட் வானூர்தி 109 வான்வெளியில் கடத்தப்பட்டு கடத்தல்காரரின் குண்டு வெடித்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 82 பேரும் கொல்லப்பட்டனர் 1973. அணுகுண்டு சோதனை. சிரிக்கும் புத்தர் என்ற பெயரிடப்பட்ட திட்டத்தில் இந்தியா தனது முதலாவது அணுகுண்டை வெற்றிகரமாக சோதித்தது 1974. வாஷிங்டனில் புனித எலன்சு மலை தீக்கக்கியதில் 57 பேர் உயிரிழந்தனர் 1980. ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி மூலம் அனுப்பப்பட்ட படிமம் புளூட்டோ நிக்ஸு ஐதரா என்ற மேலதிகமாக 2 நிலாக்களை கொண்டிருப்பது உறுதிப்படுத்தியது 2005. நாடு கடந்த தமிழீழ அரசு நிறுவப்பட்டது 2010. கொலம்பியாவில் இடம்பெற்ற மண்சரிவில் சிக்கி 78 பேர் உயிரிழந்தனர் 2015. அமெரிக்காவில் டெக்சசு மாநிலத்தில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் கொல்லப்பட்டனர் 2018. கியூபா தலைநகர் அவானாவில் வானூர்தி ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 113 பேரில் 112 பேர் உயிரிழந்தனர் 2018. நோய் தொற்று பாதிப்புகள் கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் 2வது அலை ஏற்படக்கூடும் என சீனாவின் சுகாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் 2020. ராஜீவ் காந்தி படுகொலை வழக்கில் தண்டனை பெற்ற ஜி பேரறிவாளனை விடுதலை செய்ய இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது 2022. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் ஜல்லிக்கட்டு மற்றும் கம்பளாவை அனுமதிக்கும் சட்டங்களை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது 2023. சென்னையை தலைமையிடமாக கொண்ட புவியியல் குறியீட்டு பதிவகம் கெர் ராஜஸ்தானின் பாரம்பரிய சாங்லி அவரைக்கு வேளாண் பொருட்கள் பிரிவில் புவியியல் குறியீட்டை வழங்கியுள்ளது 2025.